பிறர் வேதனைப்படுத்தியதில் இன்பம் காண்பது பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம். பெரிய நொடிகளுக்கு இடையேதான் இறைவன் வெற்றி பெறுவதற்கான வழியையும் வழங்குகிறார். ஆனால் நம் மனம் தளரக்கூடாது. நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பது நமது முதல் கடமை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் மனதில் உள்ள அழுக்குகளை முதலில் நீக்குங்கள். பாவ செயல்கள் முதலில் உயரத்தையே தரும். நம் மனம் ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும். அனுபவம் ஒரு நம்பகமான விளக்கு. அதை துணையாக கொண்டு வழி நடத்தலாம். முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் உதவியும் பெறுவார். வெற்றியின் பக்கமே உன் எண்ணங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் அது வசப்படும். நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால், நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால். பணத்தை தவறான வழியில் இழப்பதும் குற்றம், தவறான வழியில் தேடுவதும் அதைவிட குற்றம். பிறருடைய குற்றங்களை அதிகமாக சிந்திப்பதை விட உங்களுடைய குற்றங்களை அதிகமாக சிந்தனை செய்யுங்கள். எந்தவித தியாகமும் செய்யாமல் எவ்வித நன்மையும் பெற முடியாது. இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது. தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை. பயம், அச்சம் இரண்டிற்கும் பதிலாக வெற்றி, மகிழ்ச்சி இரண்டையும் சிந்திக்க பழகுங்கள். ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்தது இறை நம்பிக்கையும் அவசியம். ஒருபோதும் வறுமை பற்றி சிந்திக்காதீர்கள். வளமை பற்றியே சிந்தியுங்கள். உங்கள் பயணத்தில் நடக்க கற்றுக்கொடுங்கள். ஓடுவதற்கு தானாகவே கற்றுக்கொள்வான். நான் சுறுசுறுப்பானவன் என்பதை எப்பொழுதும் நினைக்க வேண்டும். மனம் உங்களை வேலை வாங்கிவிடும். வெற்றியை நோக்கி சிந்தியுங்கள். வெற்றிக்கான சூழ்நிலை எப்போதும் எளிதாக வென்றுவிடும். முதுமை என்பது உணர்வை பொறுத்தது, வயதை பொறுத்தது அல்ல. செயல் திறமையை மட்டுமே ஒருவனை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். சர்க்கரை சுவையாக இருப்பதால் அதிகமாக சர்க்கரை சாப்பிடுவது உயிருக்கு ஆபத்தானது. மேலும் வார்த்தைகள் இனிமையானவை. உங்கள் பலவீனங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டால் வாழ்க்கை ஆபத்தானது. எங்களுக்கு மிக குறைந்த நேரமே உள்ளது. அதை வேறு ஒருவரின் வாழ்க்கையில் வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு அடியிலும் அவமானப்பட்டாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் திறமையை சுட்டி காட்டுங்கள். இந்த வறண்ட சமூகத்தில் நீங்களாகவே போராட வேண்டும். நீங்கள் வெல்ல வேண்டும். நீங்களே போராட வேண்டும். உங்கள் வெற்றி வழியில் எதிராளி எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலியாகவும் இருங்கள். ஆனால் இறுதியில் அந்த எதிரி நீயாகத்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சில விஷயங்களைப் போலவே குரல் நழுவுகிறது. விசித்திரமானது அவற்றின் மதிப்பு அவர்களை இழந்த பிறகுதான் தெரியும். நண்பா, உலகம் முழுவதும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் புரட்டுகிற பக்கங்கள் எதிர்காலத்தில் வெற்றிக்கு பிறகுதான் உலகத்திற்கு கைத்தட்டல் தேவை. நீங்கள் விரும்பியதற்கு வேலை செய்யாமல் இழந்ததை நினைத்து அழுவது முட்டாள்தனம். இந்த வாழ்க்கை சாகசங்களின் சங்கமம். வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்ந்து முன்னேற வேண்டும். பயம், ஏமாற்றம், கசப்பான நினைவுகள் காற்றில் கலந்தது. வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பலர் வார்த்தையில் நிறுத்துகிறார்கள். ஆனால் என்ற வார்த்தையை விட்டு முன்னேறுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு மதிப்பை இழந்தாலும் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் வாழ்க்கை அதைவிட மதிப்பு மிக்கது. தவறு நம் நிழல் போன்றது. ஆனால் நம் குரல் நமக்கு பின்னால் இருந்து நம்மை வழிநடத்துகிறது. நமக்கு தெரிவதில்லை. அதனால்தான் மற்றவர்களின் தவறுகளை மட்டும் சுட்டி காட்டுகிறோம். மனதில் பள்ளியில் பாடங்களை விட வார்த்தைகளுக்கு உரத்த குரல் இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தாய் இல்லை. தாயை மீறிய அன்பு இல்லை. இவற்றின் மதிப்பை அறியாதவனுக்கு காலத்தை தாண்டிய ஆசிரியர் இல்லை. கிணற்றின் ஆழத்தை அளக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனின் மனதின் ஆழத்தை அளவிட முடியாது. ஒழுக்கம் என்பது சங்கடமான சூழ்நிலைகளிலும் கூட சுகமாக எழுந்திருங்கள். நொண்டி சாக்கு சொல்லி முயற்சியை நிறுத்தினால் இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஜென்மத்திலும் உங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு நேர்ந்த அவமானங்களையும் கேலிகளையும் நினைத்து பார்க்கிறேன். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் வெற்றிக்கான படிக்கற்களாக அவற்றை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களை அவமதித்தவர்களிடம் உங்களை காட்டுங்கள். வாழ்க்கை என்பது உங்களை பார்த்து கொள்வது அல்ல, உங்களை வடிவமைத்து கொள்வது. வெற்றியை அடைய முயற்சி செய்பவர் தோல்விக்கான வாய்ப்புகள் சமம். ஆனால் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு 100% தோல்விதான் மிச்சம். நண்பரே, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி,
ஒரே மாதிரியாக இருங்கள். மகிழ்ச்சி உங்களுக்கு இனிமையான புன்னகையை தரட்டும். ஆனால் துயரம் கண்ணீர் சிந்துவதில்லை. ஒரு நிமிடம் வலிக்கு 60 வினாடிகள் மகிழ்ச்சிக்கான. நீங்கள் இப்பொழுது ஒரு தாவரமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஒரு மரம் போல் வளர்வீர்கள். ஆனால் ஒரு புதிய தளிர் துளிர்விட்டால் மட்டுமே அது சாத்தியம். வாழ்க்கையும் அன்றாடம் ஏதோ ஒன்றுதான். புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டால்தான் வளமாக வாழ முடியும். வைரம் போன்ற ஒன்று அதன் மதிப்பை அறிந்தவர் கையில் விழுந்தால் அவர் அதை ஒரு இரத்த களரி கிரீடத்தில் வைக்கிறார். அந்த மதிப்பை அறியாத ஒருவர் கண்டுபிடித்தால் வண்ணக்கல் என்று நினைத்து தெருவில் வீசி விடுவார். நண்பனே, நன்மைக்கான போராட்டத்திலும் தொலைந்தாலும் வெற்றிதான். திருப்திக்கு அப்பாற்பட்ட செல்வமும் இல்லை, பக்திக்கு அப்பாற்பட்ட முக்தியும் இல்லை. தோல்வி விரக்திக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அது ஒரு புதிய ஊந்துதலின் தொடக்கமாக இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் பணத்தை செலவிடலாம். ஆனால் நேரத்தை தகுதியான நபர்களால் மட்டுமே பயன்படுத்தப்படும். அதை எழுதிவை. போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுப்போகும். தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நினைப்பது எல்லாம் நல்லதா எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் சமாளித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை, 4 மடங்கு உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம். உணவில் உப்பு அதிகமாக இருந்தால் உணவு கெடும். அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமாக இருந்தால் வாழ்க்கையே கெட்டுப்போகும். சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது. பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்க புன்னகையும் என்றுமே பேரழகுதான். சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது. கோபத்தில் பொறுமையை இழக்காதே, வேகத்தில் வார்த்தையை விடாதே, கவலையில் கண்ணீர் விடாதே, பழகியவரை பாதையில் விடாதே, விலகியவரை தேடிச் செல்லாதே. மனிதர்களை எத்தனை மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களின் இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும். ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வசதியாக வாழும்போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாடும்போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்வதுதான் சிறப்பான வாழ்க்கை. நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும். அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும். நம்பிக்கை இருந்தால் மட்டும். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிச் செல்லும். பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகள் அல்ல. மௌனமாய் விலகி நிற்பவர்களும் முட்டாள்கள் அல்ல. முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை. வாழ்க்கையில் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில்தான் உள்ளது. எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும். இல்லையில் நிச்சயம் காலம் அவர்களை உணர்த்திவிடும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது. அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகிறான். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். வாழ்க்கையில் முன்னேற உழைப்பு, புரியாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும். அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட நேரம் வராது சிபாரிசு, எல்லாம் பொழுதும் கிட்டாது உதவி. எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்காலம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் அது உன்னை மூடனாக்காமல் இருக்க பார்த்துக்கொள். சிரிக்கும்போது முகம் அழகு, அன்பு காட்டும்போது மனம் அழகு, நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு. நீயாக இருந்தால் எல்லாமே அழகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.